அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஜும்மாவுடைய சில சிறப்புகளை நான் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன் செய்ய வேண்டியவை: 1. பல் துலக்க வேண்டும். 2. கடமையான குளிப்பை போல் குளிக்க வேண்டும். 3. நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். 4. தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும். 5. வீட்டிலேயே உழு செய்து வர வேண்டும். 6. நறுமணம் பூசி வர வேண்டும். 7. யாரையும் பிரித்து விடாமல் தொழ வேண்டும். 8. இமாம் உரையாற்றும் போது மௌனமாக இருந்து அந்த உரையை கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முதலாவதாக வரக்கூடிய நபருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையும், இரண்டாவதாக வரக்கூடிய நபருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மையும், மூன்றாவதாக வரக்கூடிய நபருக்கு கொம்புடைய ஆடு குர்பானி கொடுத்த நன்மையும், நான்காம் வருபவருக்கு கோழி கொடுத்த நன்மையும், ஐந்தாவதாக வரக்கூடிய நபருக்கு கோழியோடைய முட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது நாட்களில் மிகச்சிறந்த நாள் இது தெரியுமா? உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையாகும். இந்த வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு உரிய நாளாகும் என அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகைக்காக பாங்கு கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய அழைக்கப்பட்டால் வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலில் மலக்குமார்கள் பாங்குக்கு முன் வரை தொழுகைக்கு வருபவர்களை பதிவு செய்கின்றார்கள். இமாம் பிம்பாரில் உட்காரும் போது பதிவேடுகளை அப்படியே மூடிவிட்டு உரையை கேட்க வந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இமாம் உரை நிகழ்த்தும் போது அருகில் இருப்பவரிடம் வாய் மூடி என்று கூறினாலும் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய ஜும்மாவுடைய தொழுகையில் நாம் உட்கார்கிறோம். உட்கார்ந்து கொண்டு இமாம் பிம்பரில் ஏறி உரையை ஆரம்பிக்கிறார்கள், உரையை தொடங்குகிறார்கள். அந்த உரையை நாம் கேட்டுவிட்டு அமைதியாக நாம் இருந்து அந்த உரையை நாம் கேட்க வேண்டும். நாம் அருகில் வந்து உட்கார்றாங்க, வந்து உட்காரும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் கூட நாம் பதிலுக்கு சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். யார் தரையில் கப்பை தொட்டு விளையாடு கொண்டிருக்கின்றார்களோ அவர் ஜும்மாவை பாழாக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதால் அடுத்த ஜும்மா வரை பாவங்களுக்கு பரிகாரமாகும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜும்மாவை நாம் வீணாக செய்யாமல் இந்த ஜும்மாவை நாம் முழுமையாக சென்று இதற்கான நன்மைகளை அதிகமாக சம்பாதித்து நாளை மறுமை நாளிலேயே வெற்றி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்பில் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. சொர்க்கத்திலும் மிக உயர்ந்த சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை அல்லாஹு ரப்பில் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.